நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு முக்கியமான முன்னணி நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல வந்து வெளியூர் கிளம்பிடுறாங்க. ஏன்னா, வார இறுதி நாட்கள்ல வந்து யாருமே இங்க இருக்கிறதில்ல. சிட்டியே காலி ஆயிருதுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் வந்து முன்னணி வகிக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் சுத்தியும் வந்து சுற்றுலா தலங்கள் வந்து அதிகமா இருக்கு. இங்க இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்களுக்கு கிளம்பிடுறாங்க. ஏன்னா, ஊட்டி இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 3 மணி நேரம் டிராவல் தான். அதே மாரி கொடைக்கானல் எடுத்தீங்கன்னா 4 மணி நேரம் டிராவலு. கேரளா பக்கத்துல இருக்கு. பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கு. வால்பாறை பக்கத்துல இருக்கு. மூணார் பக்கத்துல இருக்கு. உடுமல்பேட்டை பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் வந்து சுற்றுலா தலம் தான். அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, காரு, டூ வீலர் எடுத்து கிளம்பிடுறாங்க. இதனால வந்து சிட்டி காலி ஆயிருது. இதுல இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முதல்லாம் வந்து சுற்றுலாவுக்கு போயிட்டு தான் வருவாங்க. இப்போலாம் வந்து அப்படி இல்லைங்க. அந்தந்த சுற்றுலா தலங்கள்லேயே வந்து இப்போ வீடுகளும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, மலைகள் பக்கத்திலேயே வந்து வீடுகள் வாங்கிட்டோம்னா, நம்ம அங்கேயே போய் வாரம் வாரம் தங்கிக்கலாம். அந்த பகுதியை வந்து அடிக்கடி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கால்வாசி ஆட்கள்லாம் வந்து பணக்காரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஏரியா பகுதியிலே வாங்க ஊட்டியா இருக்கட்டும், பொள்ளாச்சியா இருக்கட்டும், வால்பாறை இந்த மாதிரி மூணாறு இங்கெல்லாம் வந்து இடம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற இடங்களும் வந்து இப்போ அதிகமாயிருச்சு. பொள்ளாச்சி சைடுலாம் பார்த்தீங்கன்னா, ஏக்கரா வந்து பல கோடிக்கு மேல போயிட்டு இருக்கு. அதே மாரி இந்த சைடு மூணார் பக்கம் பார்த்தீங்கன்னா, அது சரியான விலை போயிட்டு இருக்கு. மூணார் பக்கத்துல. ஏன்னா மூணாறுக்குள்ள வந்து இடம் வாங்கக்கூடாது, வாங்கவும் முடியாது, யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சட்டமே இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மூணாறு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் வந்து இப்போ இடம் விலை வந்து அதிகமாயிட்டு இருக்குதுங்க. ஏன்னா, இப்போ வெளியூர்ல இருக்கிறவங்க பூரா சுற்றுலா தலங்களுக்கு அருகிலே வந்து இப்போ ஏக்கரா கணக்குல வாங்கி அங்க வந்து கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ நெறைய பேர் கட்டி வாடகைக்கு கூட விடுறதாகவும் சொல்லப்படுது. இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளாவும் வந்து அடுத்தடுத்து சுற்றுலா தலங்கள் வந்து அதிகமாகிட்டே வருது. அது ஏற்கனவே வந்து கேரளா வந்து சுற்றுலா தலம் தான். ஆனாலும் அங்கேயும் வந்து இப்போ வெளியூர்காரங்க போய் இடம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு கிடையாதுங்க. வெளிநாடுகள்லையும் அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான முன்னணி நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சுற்றுலா தலங்கள் வந்து வார வாரம் வந்து கூட்டம் அதிகரிக்கிறதாக சொல்லப்படுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அதிகப்படியாக வந்து வெளியூருக்கு போகிறது தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கப்படுது. சரி, இவங்க வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சுற்றுலா போனோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை விரும்பலாம். நிறைய பேர் வந்து மன அழுத்தத்தினாலே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால வந்து இந்த மாதிரி சுற்றுலா போயிட்டு வந்தால் நமக்கு மன அழுத்தம் குறையும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுற்றுலா போனாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போவாங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறை போவாங்க. நிறைய பேர் வந்து பள்ளிக்கூட லீவுகளில் போவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைங்க. வார வாரம் கிளம்பிடுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய இடங்கள்ல வந்து சுற்றுலா தலங்களில் டிராபிக் அதிகமாயிட்டு இருக்கு. டூ வீலர் வந்து வண்டி ஓட்ட முடியல. அந்த அளவுக்கு வந்து வார வாரம் கூட்டம் இங்கே அதிகமாயிட்டு இருக்கு. இது வந்து எப்போ இது அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 கொரோனாவுக்கு அப்புறம் தான் இந்த சுற்றுலாங்கிறதே வந்து அதிகமாயிருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அதனால இனி வருங்காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுற்றுலா வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க. மூணாறில் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் டக்கர் பஸ்ன்னு ஒன்று விட்டுருக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, டெய்லியும் வந்து அந்த பஸ் ஃபுல்லாயிருது. ஒரு சில நாள் ஃபுல் ஆகுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எடுக்கிறாங்க. அதுவும் ஃபுல்லாயிருது. இப்போ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் வந்து எல்லா பக்கம் சுற்றி காமிச்சிட்டு கொண்டாந்து இறக்கி விட்றாங்க. இப்போ அந்த மாதிரியும் சில இடங்களில் வந்து கேரளாவில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் சுற்றுலா அப்படிங்கிறது வருங்காலங்களில் வந்து மக்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய மன நிம்மதியை தரும் அப்படிங்கிற மாதிரி கூறப்படுதுங்க.